வெல்கம் டு ஊறுவது அறிவு. இந்த வீடியோவில் நம்ம ப்ராப்ளம் 20 பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். A gas weighs 16 Newton per meter cube. ஸோ பர் மீட்டர் கியூப்னு கொடுத்ததுனால இது வந்து ஸ்பெசிஃபிக் வெயிட் நம்ம எடுத்துக்கலாம். அட் 25 டிகிரி சென்டிகிரேட். ஸோ டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்க. அண்ட் அட் அன் அப்சல்யூட் ப்ரெஷர் ஆஃப் 0.25 நியூட்டன் பர் mm ஸ்கொயர். என்ன கேட்டிருக்கான்னு பார்த்தீங்கன்னா டிட்டர்மைன் கேஸ் கான்ஸ்டன்ட் கேட்டிருக்காங்க, டென்சிட்டி ஆஃப் த கேஸ் கேட்டிருக்காங்க. ஸோ கொடுத்துருக்கிறத ஃபஸ்ட் நம்ம எழுதிக்குவோம். கொடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா ஸ்பெசிஃபிக் வெயிட்ன்றதுனால நம்ம ஸ்மால் டபிள்யூ யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்பெசிஃபிக் வெயிட் டபிள்யூ இஸ் ஈக்குவல் டு 16 நியூட்டன் பர் மீட்டர் கியூப். ஸோ இது எஸ்ஐ யூனிட்டில் இருக்கிறதுனால நோ ப்ராப்ளம். அடுத்தது பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர், அப்சல்யூட் டெம்பரேச்சர் கேபிட்டல் T இஸ் ஈக்குவல் டு 25 டிகிரி C. ஸோ இந்த 25 டிகிரி சென்டிகிரேட்டுன்றதை நம்ம கெல்வினில் மாற்றி எழுதிக்கணும் எஸ்ஐ யூனிட். ஸோ 25 ப்ளஸ் 273 கொடுத்தீங்கன்னா இஸ் ஈக்குவல் டு 288 கெல்வின் வந்தாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா ப்ரெஷரு கேபிட்டல் P இஸ் ஈக்குவல் டு 0.25 நியூட்டன் பர் mm ஸ்கொயர். ஸோ இங்கே mm ஸ்கொயர் இருக்குது, இதை மீட்டர் ஸ்கொயராக கன்வெர்ட் பண்ணி எழுதிக்கணும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ் ஈக்குவல் டு 0.25 நியூட்டன் பர் mm ஸ்கொயரை நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயராக மாற்றணும்னா நியூட்டன் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, டிவைடட் பை mm ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா 1 mm இஸ் ஈக்குவல் டு 10 to the power -3 மீட்டர். ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னா 10 to the power -3 மீட்டர்னு போட்டுக்கிட்டு, பட் mm ஸ்கொயருன்றதுனால இங்கே ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கலாம். ஸோ அடுத்த ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா இஸ் ஈக்குவல் டு 0.25 நியூட்டன் டிவைடட் பை கீழே வந்து 10 to the power -3 ஹோல் ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா இன்ட்டு 2 10 to the power -6 மீட்டர் ஸ்கொயர்னு வந்துடும். ஸோ இஸ் ஈக்குவல் டு கீழே இருக்க 10 to the power -6 மேலே கொண்டு போனீங்கன்னா 0.25 இன்ட்டு 10 to the power 6 நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர்னு வந்துடும். ஸோ இப்படி தான் நம்ம வந்து நியூட்டன் பர் mm ஸ்கொயரை நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயராக மாற்றி எழுதணும். ஸோ P இஸ் ஈக்குவல் டு 0.25 இன்ட்டு 10 to the power 6 நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். ஸோ இப்போ எல்லாத்தையும் நம்ம எஸ்ஐ யூனிட்டில் கன்வெர்ட் பண்ணி எழுதியாச்சு. டென்சிட்டியும் கேஸ் கான்ஸ்டன்ட்டும் கண்டுபிடிக்கலாம் வாங்க. ஸோ கேபிட்டல் W வெயிட் இஸ் ஈக்குவல் டு mgன்றது நம்மளுக்கு தெரியும். அதே மாதிரி ஸ்பெசிஃபிக் வெயிட் ஸ்மால் w இஸ் ஈக்குவல் டு ρg அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ இப்போ இதை யூஸ் பண்ணி தான் நம்ம ரோ கண்டுபிடிக்க போகிறோம். அப்போது ரோ இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக் வெயிட் ஸ்மால் w டிவைடட் பை g வரும். இஸ் ஈக்குவல் டு இங்கே ஸ்மால் wன்றது 16 நியூட்டன் பர் மீட்டர் கியூப் டிவைடட் பை ஜின்றது 9.81. ஸோ இதை சால்வ் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு என்ன வேல்யூ வரும்னு பார்த்தீங்கன்னா 1.63 kg பர் மீட்டர் கியூப். இதுதான் வந்து நம்மளுக்கு ஆன்சராக வரும். ஸோ நம்ம டென்சிட்டி கண்டுபிடிச்சாச்சு. ஸோ டென்சிட்டி ரோ இஸ் ஈக்குவல் டு 1.63 kg பர் மீட்டர் கியூப். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மள கேஸ் கான்ஸ்டன்ட் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. நம்மளுக்கு தெரியும் கேபிட்டல் P டிவைடட் பை ரோ இஸ் ஈக்குவல் டு RT. இது வந்து ஒரு கேஸ் ஈக்குவேஷன், ஓகேங்களா? ஸோ இந்த கேஸ் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். நமக்கு தேவையானது பார்த்திங்கன்னா கேஸ் கான்ஸ்டன்ட் R. ஸோ அப்போது R இஸ் ஈக்குவல் டு P டிவைடட் பை ரோ இன்ட்டு Tன்னு வரும். ஸோ இஸ் ஈக்குவல் டு எல்லாத்துக்கும் நம்மளுக்கு வேல்யூ தெரியும். ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு 0.25 இன்ட்டு 10 to the power 6 டிவைடட் பை ரோவுக்கு இப்போ தான் வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சோம் 1.63 இன்ட்டு டீயோட வேல்யூ பார்த்திங்கன்னா 288. இதை சால்வ் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு என்ன வேல்யூ வரும்னு பார்த்தீங்கன்னா 532.55 நியூட்டன் மீட்டர் பர் கேஜி கெல்வின். ஸோ கேஸ் கான்ஸ்டன்ட் ஆரோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 532.55 நியூட்டன் மீட்டர் பர் கேஜி கெல்வின். இதுதான் வந்து ஆன்சர். எப்பவுமே நம்ம கொடுத்துருக்க வேல்யூவை எடுத்து எழுதிக்கணும். ஏன்னா நம்ம பார்த்தாலே தெரிஞ்சிடும் நியர் சப்ஸ்டியூஷன்லேயே நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்குமா கிடைக்காதான்ட்டு. ஸோ இந்த வீடியோவில் கேஸ் கான்ஸ்டன்ட் அப்புறம் டென்சிட்டி ஆஃப் த கேஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். நன்றி.